ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடிய வாலிபர்கள் அதிரடியாக கைது செய்த காவல்துறையினர். சென்டாக் விண்ணப்ப சந்தேகங்களுக்கு இணைய வழி கருத்தரங்கம் மூலம் விளக்கம். மாலை 6 மணி முதல் 7 மணி வரை கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. புதுச்சேரி மூலகுளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வந்த புதுச்சேரி அரசு பள்ளி கடந்த ஆண்டு அதிரடியாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியுள்ளது. இதனால் மாணவர்கள் கடும் சிரமத்திற்கிடையே கடந்த பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் நடந்த +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியுள்ளனர். இதன் முடிவுகள் கடந்த 13ஆம் தேதி வெளியான நிலையில் அதில் அரசு பள்ளிகள் +2வில் 86.27%, 10ஆம் வகுப்பில் 81.25% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மருத்துவக் கல்வி போல அனைத்து பிற இளநிலை கல்விகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், சிபிஎஸ்இ தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அவர்களுக்கு உயர்கல்வியில் இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களை திருடிக்கொண்டு தமிழக பகுதியில் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கார்த்திகேயனுக்கு சொந்தமான புதிய யமஹா R15 வாகனத்தில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி இரவு தன் மனைவியுடன் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவர் அதனை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்று மறுநாள் காலை வந்து பார்த்தபொழுது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். அதனையடுத்து இது தொடர்பாக கார்த்திகேயன் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளனர். அதில் 2 வாலிபர்களில் ஒருவர் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு கார்த்திகேயனின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது பதிவாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் அருகே உள்ள தமிழக பகுதி காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டதில் திருட்டில் ஈடுபட்டது பிரபல திருடனான விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி வாலிபர் ஆமோஸ் பெர்னாண்டஸ் என்பதும் விழுப்புரத்தில் கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் தனது நண்பர் அரவிந்துடன் சேர்ந்து புதுச்சேரியில் விலை உயர்ந்த 2 யமஹா R15 வாகனங்களை திருடிக்கொண்டு சேலம் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும், இவர்கள் இதேபோல் தமிழகத்திலும் இருசக்கர வாகனம் திருடி அதில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆமோஸிடம் இருந்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அரவிந்தை காவல்துறையினர் தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட ஆமோஸ் மீது தமிழகத்தில் 8 செயின் பறிப்பு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. சென்டாக் விண்ணப்ப சந்தேகங்களுக்கு இணைய வழியில் கருத்தரங்கம் மூலம் விளக்கம் அளிக்கப்படும் என்று கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்டாக்கில் யூஜி நீட் அல்லாத பாடப்பிரிவுகளுக்கான இணைய வழி விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கு கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன. அதனைத் தொடர்ந்து விண்ணப்பிக்கும் மாணவர்கள் பலருக்கும் கலந்தாய்வு, மாணவர் சேர்க்கை தொடர்பாக விளக்கம் அளிக்க மே 16ஆம் தேதி மாலை 6 மணி முதல் 7 மணி வரை இணைய வழி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆர்வம் உள்ள பெற்றோர்கள், மாணவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்றும், சென்டாக்கில் விண்ணப்பிப்பது மற்றும் கலந்தாய்வு நடைமுறைகள் பற்றி விளக்கம் அளிக்கப் போவதாகவும், மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை சென்டாக் அதிகாரிகளிடம் கலந்துரையாடி தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றும், இணைய வழி கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ள மாணவர்கள் லிங்க் மூலம் இணைய வழியில் பங்கேற்கலாம் என்றும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலகுளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் மூலகுளத்தில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. அதனையொட்டி மே 14ஆம் தேதி கோவிலில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜை, 1ஆம் கால யாகசாலை பூஜை, 2ஆம் கால மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 15ஆம் தேதி 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் மற்றும் சுவாமிகளுக்கு ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக நீர் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மனுக்கு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி போக்குவரத்து பிரிவு காவல்துறையினருக்கு 3 கோடிகள் நவீன கருவிகளுடன் கூடிய வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி நகரில் போக்குவரத்து நெரிசல் விதிமீறலை கட்டுப்படுத்தும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினருக்கு நவீன கருவிகளுடன் வாகனங்கள் இல்லை என்பதால் தற்காலத்திற்கு ஏற்றவாறு வாகனங்கள் வாங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறை சார்பில் நவீன வசதிகளுடன் கூடிய 11 இருசக்கர வாகனங்கள் வாங்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. அதனைத் தொடர்ந்து சாலை விதியை மீறி நிறுத்தப்படும் கார்கள் உள்ளிட்டவற்றை மீட்டு எடுத்து செல்வதற்கு 6 மீட்பு வாகனங்களும் வாங்கப்பட்டுள்ளன. மேற்கூரையில் நவீன சுழலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட 4 அதிநவீன கார்களும் வாங்கப்பட்டுள்ளன. மேலும் மீட்பு வாகனம், கார்கள் என மொத்தம் 3 கோடிக்கு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் அதிகாரிகளுக்கு 10 புதிய ஜீப்புகள், 2 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 7 காவல் பேருந்துகள் ஆகியவையும் வாங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் மின்துறை இளநிலை பொறியாளர் பணிக்கு போட்டித் தேர்வு நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள 73 மின் பொறியாளர் பணிக்கு கடந்த மார்ச் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த பணியிடங்கள் சாதி அடிப்படையில் நிரப்பப்படும் என்றும் அதில் 3 இடங்கள் மாற்றுத்திறனாளிக்கு உள் ஒதுக்கீடு எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. பல ஆண்டுகளுக்கு புதுச்சேரி மின்துறையில் பணியிடங்கள் நிரப்பாத நிலையில் வயது தளர்வு கோரிய வழக்கை மத்திய தீர்ப்பாயம் ஏற்க மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை எதிர்த்து முதலியார்பேட்டையை சேர்ந்த கீதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மின்துறையில் பொறியாளர் பணிக்கு தேர்வு நடத்தவில்லை என்றும் கடந்த 2020, 2022ஆம் ஆண்டுகளில் அறிவித்த தேர்வையும் அட்டவணைப்படி நடத்தவில்லை என்றும் வயதினை காட்டி தகுதியான விண்ணப்பதாரர்களை தேர்வு எழுத மறுப்பது சட்டவிரோதமானது, பணி நியமன விதிகளுக்கும் எதிரானது என்றும் வயது தளர்வினை அளிக்கக்கூடிய அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு என்று மூத்த வழக்கறிஞர் ஞானசம்பந்தன் வாதம் செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அரசு வழக்கறிஞர் மத்திய தீர்ப்பாயம் வயது தளர்வு அளிக்க மறுத்ததை எடுத்துரைத்துள்ளார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் வழக்கின் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டியுள்ளதால் வழக்கை ஜூன் 2ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக ஒத்திவைத்துள்ளனர். மின்துறை பொறியாளர் பணிக்கான தேர்வு கடந்த மே 11ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக ஜூன் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கின் இறுதி உத்தரவு வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி பிறப்பிக்கப்படும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளதால் போட்டித் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறுமா என்று கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவர் கோவிலில் நரசிம்ம ஜெயந்தியையொட்டி நடைபெற்ற விசேஷ திருமஞ்சனத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் ஸ்ரீ லட்சுமி ஹயகிரவர் கோவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஜுவாலா நரசிம்மர், அகோலா நரசிம்மர், மலோலா நரசிம்மர், வராக நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், யோக நரசிம்மர், சத்ரபட நரசிம்மர், பாவன நரசிம்மர், பாகன நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் என 11 விதமான நரசிம்மர்கள் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலில் நரசிம்மர் ஜெயந்தி விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் நரசிம்மர்களுக்கு பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்டவைகளை கொண்டு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 7 மணிக்கு நரசிம்மர் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றதைத் தொடர்ந்து இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் 114 முதியவருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில்
புதுச்சேரியை சேர்ந்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், முதிர்கன்னிகள் ஆகியோருக்கு உதவித்தொகை வழங்கும் விழா மே 16ஆம் தேதி ஈசிஆரில் அமைந்துள்ள புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வகணபதி தலைமையிலும் கட்சியின் அனைத்து மண்டல தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் உதவி இயக்குநர் பாலமுருகன் முன்னிலையில் புதுச்சேரியை சேர்ந்த 100 முதியோர், 9 விதவை, 4 கணவரால் கைவிடப்பட்டவர், 1 முதிர்கன்னி ஆக மொத்தம் 114 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினர். மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலக ஊழியர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் வீடு மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பாதாள சாக்கடை அமைப்பு உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் தங்கள் வீடுகள், வர்த்தக நிறுவனங்களின் கழிவுநீர் குழாய்களை பாதாள சாக்கடையில் இணைப்பதற்கு பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர்கள் மூலம் பணி செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வரை சில வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் கழிவுநீர் இணைப்பு பணிகளை முடிக்காமல் உள்ளதால் இந்த இணைப்பு பணியை புசி வீதி கழிவுநீர் உட்கோட்ட அலுவலகத்தில் விண்ணப்பித்து முறையான அனுமதி பெற்றவர்கள் மூலம் சொந்த செலவில் இணைப்பு பணியை முடிக்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் சந்தேகங்களுக்கு உதவி பொறியாளரை அணுகலாம் என்று புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 8720 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1050 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.